ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இந்த இரவுக்குள்ளாகவே இதனை எப்படியாவது கேட்டுவிட வேண்டும் என்று நான் சொன்னதன் அர்த்தம் தெரியுமா? நீ கேட்ட அற்புத வாய்ப்பை உனக்கு கொடுத்து நீ நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாகவும் உனக்கு சார்பாகவும் உன் இஷ்டப்படியும் நடத்தி கொடுப்பதற்காக தான் இதை இப்போதே கேட்கும்படியும் உடனே என்னை தொடும்படியும் செய்தேன். யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்வில் நடக்கப் போகிறதையும் நான் உனக்கு கொடுக்க போகும் மகிழ்ச்சியையும் வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. அந்த அளவிற்கு உனக்கான வெற்றியை மாபெரும் வெற்றியாக மகிழ்ச்சி நிறைந்த சந்தோஷ ராஜ யோகத்தோடு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறேன். மற்றவர்களிடம் குறைகளை தேடிக்கொண்டே இருப்பவன் ஒருபோதும் தெளிவடைய மாட்டான். குறைகள் எங்கே தனக்குள் இருக்கிறது? நாம் ஏதாவது சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதா? ஏன் நமக்கு தோல்வியே கிடைக்கிறது? ஏன் வெற்றி தாமதமாகிறது என ஒருவன் தனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை தேட ஆரம்பித்தாலே அவன் வாழ்வில் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடும். உனக்கான விஷயங்கள் சரியாக நடக்கவில்லை, நீ நினைத்தது எதையுமே நான் நிறைவேற்றி கொடுக்கவில்லை என உனக்கு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைந்து விட்டதா என்ன? நம்பிக்கை என்பது கண்ணாடி ஜாடியை போன்றது. உடைந்த பின் அதை ஒட்ட வைக்கலாம், ஆனால் முன்பு போல இருக்காதல்லவா? எந்த நிலையிலும் நீ வந்த நிலையை மறக்காதே. உனக்காக எவ்வளவோ பிரச்சனைகளை சரி செய்தனா, எவ்வளவோ துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு எதுவுமே செய்யாதது போலவும் உன் வாழ்வில் எந்த நல்லதுமே நடக்காதது போலவும் இப்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற உனக்கிருந்த கனவுகள் எல்லாம் காணல் நீராக போய்விடாது என் செல்வமே. கலங்காதே. கனவுகளை கட்டி வைத்த வந்த காலம் என்பது உனது முயற்சிகளை கட்டி வைக்கவே முடியாது. விதியே சதி செய்திருந்தாலும் கூட, காலமே உன்னை அலங்கோலமாய் மாற்றி இருந்தாலும் கூட நீ கவலை கொள்ள வேண்டாம். இப்போது உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நானே களமிறங்கி வந்து விட்டேன். சிந்திக்க தெரிந்த உனக்கு சாதிப்பது என்பது ஒரு கையளவுதான். நல்லதொரு விடியலுடன் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நினைவாக்குவதற்காக நான் காத்திருந்தேன். இப்போது அந்த நல்ல நேரமும் நல்விடியலும் வந்துவிட்டது தானே. உன் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டுமானால் இந்த வேலவனை மனதில் நம்பிக்கையோடு நீ வழிபட்டால் போதும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக வளம் பெறும் என் செல்வமே. ஒரு பெரிய புயல் வந்து உன்னை ஆக்கிரமித்துக் கொண்டது போலதானே பல பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் மாட்டி தவித்து நிலைகுலைந்து போய் இப்போது உன் வாழ்க்கையில் வசந்தம் வராதா என கலங்கி காத்திருக்கிறாய். முருங்கை மரத்தின் கிளை ஒடிந்து கீழே விழுவது போல் இருப்பது போல்தான் உன்னுடைய வாழ்க்கையும் இப்போது அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதை நான் அறிவேன். இதை இப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. வெட்டப்பட்ட காயத்திற்கும் உடைக்கப்பட்ட மனதிற்கும் மருந்து போட உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் அப்பன் முருகன் நான் எல்லா விஷயங்களையும் நன்கு அறிவேன். உன் முதுகெலும்பை வளைத்ததிலிருந்து நேராக்கி உனக்கான வெற்றியை உயர்ந்து எல்லாரும் அண்ணாந்து பார்க்கும்படி நான் செய்யத்தான் போகிறேன். கலங்காதே. உனக்கான தடைகளோ தடங்கல்களோ புதிது கிடையாது. நீ ஏற்கனவே போராடிதானே உன் வாழ்க்கையில் இந்த அளவிற்கு வந்துள்ளாய். நிச்சயம் போராடிக்கொண்டே தெளிவு பெற துடிக்கும் உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் உனதானதாக கொடுக்க வந்துள்ளேன். நீ ஒருபோதும் விரக்தியான மனநிலைக்கு செல்லாதே. உனக்கு இருக்கக்கூடிய தடை கற்களையே படிக்கற்களாக நினைத்து மிதித்து ஏறி வா. என்னை மனதார வழிபடக்கூடிய உன் வாழ்வில் எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்கி நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் உன் விருப்பம் போல நடத்தி முடிப்பேன். எப்போதும் பொய் என்பது மேலே உயர்ந்துதான் இருக்கும், வாய்மை என்பது வாசலிலேயே தடுக்கப்பட்டுவிடும். ஆனால் இதை கண்டு நீ குழம்ப வேண்டாம். உனக்குள் திறமையும் தகுதியும் நிறைய இருக்கும்போது யாரும் எதையும் நீண்ட காலம் தடுத்து வைக்க முடியாது என் செல்வமே. உனக்கான முன்னேற்றம் நிச்சயமாக உன் வாழ்வில் கிடைத்தே தீரும். உனக்கு என்ன வரம் வேண்டும் என என்னிடம் வேண்டி நின்றாயோ அதை இப்போது உனக்கு கொடுக்கத்தான் வந்துள்ளேன். நீ என்னிடம் கேட்ட அற்புத வாய்ப்பையும் வெற்றிகரமான வாழ்க்கையையும் அமைதியான குடும்பத்தையும் சந்தோஷம் நிலவி ததும்புகிற உனக்கான வாழ்க்கையும் அருள் செய்து ஆசீர்வதிக்கத்தானே உன்னை தேடி வந்துள்ளேன். ஒரு வாய்ப்பு தவறி போய்விட்டதே என்பதற்காக இப்போது எதற்காக உன் கண்ணீரில் விழிகளை நிறைத்து வைத்திருக்கிறாய்? விழி முழுவதும் கண்ணீரா? இல்ல, கண்ணீருக்குள் தான் உன் விழிகளே இருக்கிறது என்பது போலல்லவா எப்போது பார்த்தாலும் கலங்கி கலங்கி தவிக்கிறாய்? உனக்கு முன்னால் நான் இன்னொரு வாய்ப்பை இப்போது கொடுக்க போகிறேன். புன்னகையோடு முயற்சித்துக் கொண்டே இரு. உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகிறது. தெய்வீக சக்தி உனக்குள்ளும் வந்து இறங்கப் போகிறது.
நானே உன்னை ஆசீர்வதித்து உன் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எந்த பிரச்சனைகளுமே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு அருள் செய்ய போகிறேன். ஏற்கனவே வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து சோகத்தின் ஆழம் வரை சென்று எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டாய். அதனால் தானே வாழ்க்கையே வெறுத்து அதை தூக்கி எறிய துணிந்தும் விட்டாய். நொந்து போகாதே. மழை விட்டாலும் தூறல் எப்படி விடாதோ அதே போலதான் பிரச்சனைகள் உன் வாழ்வில் விடாமல் தலை தூக்கி கொண்டும் ஏதாவது ஒரு தடங்கல்களை விதித்து கொண்டும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாமே தற்காலிகமானதுதான் என் செல்வமே. நன்றாக யோசித்து பார். இதற்கு முன்பாகவும் உன் வாழ்வில் பல பிரச்சனைகள் வந்தது. அது எப்படியெல்லாம் உன்னை துன்பப்படுத்தியது. அதை தீர்க்க முடியாமல் நீ எப்படியெல்லாம் தடுமாறினாய். இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ இருந்ததால் உனக்கான இரும்பு கோட்டையே அல்லவா நான் உனக்காக உருவாக்கி அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து உன்னை காப்பாற்றினேன். மனம் தளராமல் இரு. இப்போது இந்த முறையும் நான் உன்னை காப்பாற்றுவேன். என்னையே வழிபட்டு வணங்கிக் கொண்டிருக்கும் உன் கண்ணீர் பெருகி ஆறாக ஓட வேண்டாம். என் அருளால் உன் வாழ்வில் பயமும் பதற்றமும் நீங்கி உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. உனக்காக உன் அப்பன் முருகன் நான் வேலை செய்யும் போது இதைவிட வேறென்ன உனக்கு வேண்டும்? நேர்மறை எண்ணங்களுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடையிலான போராட்டம் தான் உன்னுடைய வாழ்க்கை. நேர்மறை எண்ணங்களாய் நீ நினைத்த விஷயங்களை விட எதிர்மறையாய் அது அப்படி ஆகிவிடுமோ, இது இப்படி ஆகிவிடுமோ, முடிந்து விடுமோ, தவறாய் நடந்து விடுமோ என நீ பயப்பட்டது தானே அதிகம். நீ அப்படியே நினைத்து பயப்படுவதால் உனக்கு நடப்பதும் அப்படி தவறானதாகவே இருக்கிறது. நம்பி கொடுப்பவனுடன் நட்பாய் இருப்பதை விட நம்பாமலே உன் அருகில் இருப்பவரின் நட்பே மேல்தான் என நான் சொல்லுவேன். ஏனெனில் உன்னால் முடியாது என சொல்ல வேண்டிய இடத்திலும் அவர்களுக்காக சரி சரி என்று தலையசைத்து பிறகு நீதானே எல்லா இடத்திலும் கஷ்டப்படுகிறாய். உன்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது, உனக்கு கொடுக்க மனமில்லை, உன்னால் வர முடியாது என எங்கு உனக்கு முடியாது என தோன்றுகிறதோ தயவு செய்து அங்கு முடியாது வேண்டாம் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த பழகிக்கொள். மற்றவர்கள் முகத்திற்காக நீ சரி சரி என்று சொல்லிவிடுகிறாய். அதற்கு பின் எல்லா விஷயங்களிலும் மாற்றி மொழித்து கொண்டு நீதானே கஷ்டப்படுகிறாய். அதனால்தான் வேண்டாம் என்றாலும் சரி, முடியாது என்றாலும் சரி தைரியமாக சொல்ல பழகிக்கொள் என சொல்கிறேன். வெற்றி என்பது இதுவரை பெறாத அளவில் உனக்கான மிகப்பெரிய வெற்றியாக அமைய போகிறது. இதுவரை நீ சந்தித்த தோல்வியெல்லாம் இப்போது முற்று பெறப் போகிறது. கேட்காத அளவிற்கு மிகப்பெரிய பாராட்டும் உனக்கு கிடைத்து சொந்தங்கள் எல்லாரும் எப்போதும் உன்னிடம் நிலையாய் வந்து தங்கப் போகிறார்கள். நீ கண்ட கனவுகளை எல்லாம் நனவாக்கி சிரிப்பும் சந்தோஷமும் கூட மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்காக நான் அமைத்து கொடுக்க போகிறேன். இனி எதற்காகவும் நீ கலங்கவே கூடாது. ஏனெனில் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பன் முருகன் உன் சங்கடங்களை எல்லாம் போக்கி சகல சந்தோஷங்களையும் உனக்காக அருளப் போகிறேன். நீ நினைத்தது மட்டும்தான் இனி உனக்கு நடக்கும். உனக்கான மகிழ்ச்சியை உன் உள்ளுக்குள்ளிருந்தே நான் வெளிக்கொண்டு வரப்போகிறேன். உனக்கு நிழலாய் இருக்கக்கூடிய நான் வெளி உலகத்திற்கு மட்டும் உன்னை மகிழ்ச்சியாய் காட்டாமல் உண்மையாகவே நீ மகிழ்ச்சியாக வாழும்படி சந்தோஷங்கள் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு அருளுவேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். ஓம் முருகா.